நிறைய பேருக்கு ஜாக் மிஷினை வச்சு க்ளோரி என்ன பண்ணுறான்னு ஒரு டவுட் இருக்கும். நான் இன்றைக்கி தான் அது வந்து சொல்ல போகிறேன். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸு பிடிக்கணும். அதுக்கு அடுத்தது சில பேருக்கெல்லாம் நான் ட்ரெஸ்ஸு நானே தைச்சி கிஃப்ட் பண்ணியிருக்கிறேன். அது வந்து பார்த்திங்கன்னா சில பேரால் வெளியில் போய் தைச்சி ட்ரெஸ் வந்து பிடிச்சி போட முடியாது. அப்புறமா நம்ம வந்து இப்போது நிறைய பேருக்கு இந்த சில பேருக்கு இந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கவங்களுக்கும் சரி, சில பேருக்கு இந்த ட்ரெஸ்ஸு டொனேஷன் வந்து கொடுப்போம். அதில் வந்து ட்ரெஸ்ஸு கிழிஞ்சிருக்கும். அந்த ட்ரெஸ்ஸையும் நான் தைச்சி அதை நல்லா அதை வந்து கொடுக்குறோம். இந்த மிஷின் மூலமாக கிழிஞ்ச ட்ரெஸ் இப்போ கொடுத்தாங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸை நான் தைச்சி இந்த ஸ்ட்ரீட்டில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு போய் அதை நல்லா ட்ரெஸ்ஸை வந்து கொடுப்போம். அதுவும் நான் வந்து பண்ணிட்டு தான் இருக்கோம். அதுக்கு அடுத்தது இன்னொன்று என்னென்னா, அதான் சில பேரால் வெளியில் போய் எல்லாம் தைச்சி ஒரு ட்ரெஸ்ஸு பிடிக்கிறதுக்கே ரேட் ரொம்ப அதிகமாகும் பார்த்தீங்களா. அது மாதிரி இருக்கவங்களுக்கு நம்ம வந்து ஃப்ரீயாகவே வந்து ட்ரெஸ்ஸு வந்து பிடிச்சி கொடுக்குறோம். அதுக்கெல்லாம் எந்த காசுமே வாங்காமல் என்னுடைய டைம், நம்ம கரண்ட்டு நமக்கு செலவாகும். அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி நம்மளால் முடிஞ்சு இயலாதவங்களுக்கு வந்து அந்த ஹெல்ப் வந்து நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம் அந்த மிஷின் மூலமாக. சில டைம் எனக்கு ஆர்டர் வரும், நைட்டி ஓரம் அடிக்கிறது, சாரீ ஓரம் அடிக்கிறது, அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வரும். அதையும் நம்ம வந்து இதில் வந்து பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனால் ஒரு 2 மாதமாக 1 மாதமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மிஷினில் எதுவுமே தைக்கவும் இல்லை, ஒன்றுமே பண்ணலை. எனக்கு கூட எந்த ட்ரெஸ்ஸுமே நான் வந்து தைக்கல, அப்படியே வந்து வச்சுட்டோம். சாம் வந்து எப்போவுமே சொல்லுவார், உனக்கு வந்து இந்த மிஷின் வந்து கொடுத்துருக்கு நோக்கம் வந்து முடியாதவங்களுக்கு நீ இந்த ட்ரெஸ்ஸு எல்லாம் தைச்சி கொடுக்கணும், அதுக்கு தான் ஏஸ்பா வந்து இந்த மிஷின் உனக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு வந்து சொல்லுவார். ஏன்னா எங்கள் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே போர்டெல்லாம் போட முடியல. போர்டு போட்டால் இங்கே வந்து சேஃப்டி கிடையாது. ஏன்னா நாங்கள் வந்து கொஞ்சம் சேஃப்டி கம்மியான இடத்துல தான் வந்து இருக்கிறோம். அதனால் வந்து போர்டெல்லாம் போட்டு நம்ம ஸ்டிச் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், சேஃப்டியெல்லாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சவங்க யாராவது சில பேர் தைக்கும் போது அதுக்கான காசு வந்து கொடுத்துருவாங்க. சில பேரால் கொடுக்க முடியாது. அவங்கக்கிட்டலாம் நான் வந்து எந்த காசுமே வந்து நான் வந்து கேட்குறதும் கிடையாது. ஃப்ரீயாகவே தைச்சி கொடுக்குறது. ஏன்னா நமக்கு அவங்க சூழ்நிலை தெரியும். என்னுடைய மிஷினுடைய ஜேர்னி வந்து இப்படி தான் போயிட்டுருக்கு. அப்புறமா நான் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, அதாவது பிள்ளைங்களுக்கு வந்து பர்த்டே வரும்போது அந்த குழந்தைங்களுக்கு ட்ரெஸ்ஸு வந்து நானே ஸ்டிச் பண்ணி வந்து கொடுக்குறேன். என்கிட்ட வந்து கொஞ்சம் மெட்டீரியல் எல்லாம் இருக்கும்ல, எனக்கு வந்து கிஃப்ட் மெட்டீரியல் எல்லாம் இருக்கும். ரன்னிங் மீட்டர் வாங்கிட்டு வந்து நானே வந்து தைச்சி கொடுக்குறது. எப்படின்னா, வெளியில் வந்து நான் ஏதாவது கிஃப்ட் வாங்கினா எனக்கு ஒரு 300 அட்லீஸ்ட் செலவாகும். ஒரு 250 300 செலவாகும். நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த ட்ரெஸ் எல்லாம் இதிலே ஸ்டிச் பண்ணி அந்த குழந்தைங்களுக்கு வந்து நான் கிஃப்ட் கொடுத்துட்ருக்குறேன். சில பேர் வயசானவங்க வந்து கேட்பாங்க, இது வந்து ஓரம் அடித்து கொடுப்பாங்க. அதுவும் நான் ஓரம் அடித்து கொடுப்பேன். என்ன நீ இப்படி முட்டாள்தனமாக பேசுகிற குழுவை நீங்கள் வந்து கேட்கலாம். இதுதான் ஃபேக்ட்டு. ஏன்னா எனக்கு அப்படி தான் வருது சூழ்நிலை, வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நீ இப்படியே எல்லாமே ஃப்ரீயாகவே பண்ணிட்டேரு, நீங்கள் எப்படி வாழ்க்கையில் முன்னேறுவீங்க அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு தெரில, அது ஏஸ்பா தான் நமக்கு வந்து பண்ணணும். எனக்கு அக்கா வாங்கி கொடுத்தாங்க, நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம சேனல் மூலமாக. அன்பான அக்கா பேர் கூட சொல்ல வேணான்ட்டாங்க. அக்கா வந்து வாங்கி கொடுத்தாங்க. ஆனால் அக்காவுக்கு தெரியும் பசங்க வந்து இதை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க, ஏதாவது யூஸ் பண்ணுவாங்கன்ட்டு. அவங்கள பொறுத்தளவு நல்லதுக்கு கண்டிப்பாக நாங்கள் யூஸ் பண்ணுவோம்னு அவங்களுக்கு தெரியும். எங்களுடைய காரியம் வந்து இது மாதிரி ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் எங்களுக்கு இந்த மிஷின் கிடச்சிச்சோ அப்படின்னு தான் எங்களுக்கு தோணும். வருதுங்க, சில பேரெல்லாம் தைச்சி ப்ளவுஸ் எல்லாம் தைச்சி தர சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா காசு வாங்க முடியாது, ஃப்ரீயாக தான் தைச்சி கொடுக்குற மாதிரி வந்திருக்கு எனக்கு பாட்டிங்க ப்ளவுஸு. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அவங்கக்கிட்டலாம் நம்மளால் காசே கேட்க முடியாது, அவங்க வந்து கொடுத்துட்றாங்க.